சிபிஐயோட புலன் விசாரணை நல்லா இருக்காது, வேணும்னா விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச புலன் விசாரணை படம் நல்லா இருக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவை கலாய்ச்சது யாரு? எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னவர் யாரு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல இப்போ பேசியிருக்காங்க. கரூர்ல நடந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணை பண்றத உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததை பத்தி. அதுக்கு சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் நாங்க எப்பவுமே ஏத்துக்க மாட்டோம். ஏன் காவல்துறைகள் இல்லையா? தமிழ்நாடு காவல்துறையவே இது அவமதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. இப்ப எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை? இப்ப நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்ல இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசு கிட்ட இருக்கு, இந்திய ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வரி வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்ப இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்க காவல்படையை அவமதிக்கிறீங்க. இதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்குன்னா, நீ மாத்தி பேசிட்டே இரு, காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் கம்மியா தான் பிரச்சாரத்துக்கு கொடுத்திருந்தாங்க, போலீஸ் தடியடி நடத்தினாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது காவல்துறை இதை விசாரணை பண்ணா நமக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடிக்கிறவங்கள மது பிரியர்கள்னு சொல்றீங்க, நோயாளிகளை மருத்துவ பயனாளிகள்னு சொல்றீங்க, அப்போ லஞ்சம் வாங்குறவங்கள பண பயனாளிகள் அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கேடுகட்ட ஆட்சியை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, திருமாவளவன் அவர்கள் வழக்கறிஞர்களை தாக்குனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நியாயமாகும்? திருமாவளவன் அவர்களோட கண்ணு முன்னாடி நடந்த சம்பவத்தை அவர் தட்டி கேட்கல. விசிகாவினர் வழக்கறிஞர்களை தாக்குனதுக்கு திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்கல. ஆனா திருமாவளவன் அவர்களுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பு மட்டும் கேட்டாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்களுக்கு சீமான் அவர்கள் ஆதரவா பேசுறது எந்த விதத்திலுமே நியாயம் இல்ல. இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒருத்தர்கிட்ட நம்ம நாட்டை ஒருவேளை கொடுத்தோம்னா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.